வணக்கம். அடுத்த 10, 15 வருஷங்களுக்கு இந்தியாவுடைய குரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் மில்லியன் டாலர் கேள்வி. ஸோ இந்த குரோத் எப்படிப்பட்ட வளர்ச்சி இந்தியாவுக்கு கொடுக்கும்? எந்த மாதிரி செக்டாருடைய வளர்ச்சியெல்லாம் இருக்கும்? நம்ம மார்க்கெட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இந்தியாவுடைய மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் அடுத்த 10, 15 வருஷங்களுக்கு தங்க முட்டையிடுற வாத்து போன்றது நம்மளுடைய மார்க்கெட். நீங்க அதில நல்ல ஒரு பங்குகள தேர்ந்தெடுத்து முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். எஸ்ஐபி ஆனாலும் சரி, இது பல்க் இன்வெஸ்ட்மென்ட் ஆனாலும் சரி, தொடர்ந்து சந்தைகள நீங்க நல்ல பங்குகள தேர்ந்தெடுத்து வாங்கும்போது, கண்டிப்பா இந்தியாவுடைய சந்தை உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வளர்ச்சிய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகுது. அதில நம்ம அ நல்ல பங்குகள தேர்ந்தெடுத்து வாங்குறோமா அப்படின்னு பார்க்கும்போது, அங்க தான் நெறைய பேர் தப்பு பண்றோம். அந்த பங்குகள் எந்தெந்த பங்குகள் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், ரிட்டர்ன் குடுக்காத பங்குகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய தெரிய வரதில்ல. அதில பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷத்தில மட்டும் கடந்த 2025ல மட்டும் இந்த 100 ஐபிஓக்கு மேல வந்திருக்கு. இந்த 100 ஐபிஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 20லேருந்து ஒரு 25 ஐபிஓ ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் ஐபிஓ வந்திருக்கும். மீதி ஒரு 70லேருந்து 75 ஐபிஓ பொறுத்தவரைக்கும் பிரமாதமான ஐபிஓ கிடையாது. வாங்கின லெவலுக்கு இப்போ அந்த ஐபிஓட பிரைஸ் இல்ல. அதேமாதிரி 2023, 2024 காலகட்டத்தில வந்த ஐபிஓ பிரைஸ்ல அந்த ஐபிஓக்கு மேல போன பிரைஸ் எல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஐபிஓ விலைய விட கம்மியா கிடைக்கிற பங்குகள்லாம் இப்போ நெறைய இருக்கு நம்ம மார்க்கெட்ல. ஸோ, அதனால நம்ம எந்தெந்த பங்குகள தேர்ந்தெடுத்து வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதேமாரி ரொம்ப வளர்ச்சி அடையாத செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 3லேருந்து 3.5% தான் வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு. அதேமாரி 1990 காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி ரொம்ப அதாள பாத்துல இருந்தது. நம்ம 1 மாத காலகட்டத்த கூட நம்மோட ஆயில் ரிசர்வ் இல்லாத காலகட்டம் அது. அப்ப அந்த டைம்ல நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க கோல்ட ப அ அதர் கண்ட்ரீஸில சேல் பண்ணி, அப்போ நமக்கு ஆயில் தேவைக்காக டாலர் அந்த கோல்ட செல் பண்ண வேல்யூக்கு டாலர பர்ச்சேஸ் பண்ணி, இந்தியால ஆயில் ரிசர்வ் பண்ண காலங்கள்லாம் 1990, 91 காலகட்டத்தில அவ்வளோ மோசமான காலகட்டங்களா இருந்தது. அந்த காலகட்டத்தில பிரதமரா இருந்தவங்க நரசிம்மராவ், அதேமாரி நம்ம நிதியமைச்சரா இருந்தவங்க மன்மோகன் சிங். அதுக்கு பிறகு ஒரு 1991 காலகட்டத்தில இந்தியா ஓப்பன் மார்க்கெட்டா தொறந்து விட்டு, அது பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டது அந்த 1991 காலகட்டத்தில மன்மோகன் சிங் அவர்கள். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, படிப்படியா இந்தியா வளர ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நெறைய செக்டர்ல ஓரளவு வளர்ச்சி இருந்தது. நம்ம இப்போ 2020, 2018, 2015 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அளவுல வளர்ச்சி நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள தேவைகள் மட்டும் தான் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தோமே தவிர, நெறைய பொருட்கள் ஏற்றுமதிக்கும், இறக்குமதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு 2014, 2015 காலகட்டத்துக்கு பிறகு இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பாரத் மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் அப்படின்ற நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய துறைகள்ல நம்மளுடைய சொந்தமான முயற்சிகள நம்ம சொந்த பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஓரளவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது டிஃபென்ஸ் துறையாகட்டும், ஆட்டோஸ் துறையாகட்டும், இஎம்எஸ் அதே மாரி கிரீன் எனர்ஜி, சோலார் அந்த மாரி நிறைய செக்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ நம்மளே ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இறக்குமதி பண்ணதெல்லாம் இப்போ ஓரளவு இறக்குமதிகள கம்மி பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ நம்ம ஒரு சில செக்டார பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதியாளரா மாறிட்டு வரோம். அது வருங்காலங்கள்ல இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதியாளர் அப்படின்ற சொல்ற வார்த்தைக்கே இப்பதான் நமக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அடுத்து ஒரு 15, 20 வருஷத்துல இந்தியா பெரிய எக்ஸ்போர்ட்டரா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய துறைகள அந்த வளர்ச்சி இருக்கும். அதிலும் குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் துறையெல்லாம் இந்தியா வளரவே இல்ல. அக்ரிகல்ச்சர்ல 3லேருந்து 3.5% மட்டும் தான் இருக்கு. அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை நார்த்தன் இந்தியால இப்ப நல்லா பண்றாங்க. அதுல வாட்டர் ரிசர்வ்லாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் அந்த நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல. அதனால நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் துறையில பெரிய வளர்ச்சி இருக்கு. அங்கேருந்து வர தக்காளி ஒரு 15, 20 நாளைக்கு நல்லா இருக்கு இப்ப. ஸோ, அதனால இந்த துறை போட்டி அதிகமா வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி கவர்மெண்ட்டும் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ, விவசாயிகள் விவசாயத்த விட்டு போகக்கூடாதுன்னு இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவ, இந்த வருஷத்துக்கு 4 தடவ பணம் குடுக்குறாங்க. அது இல்லாம பயிர் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புள்ளி தான். இன்னும் கோலம் போட ஆரம்பிக்கல அரசாங்கம். இனிமேல் தான் கோலம் போட ஆரம்பிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த கோலம் போட ஆரம்பிக்கும்போது வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் சுத்தி உள்ள துறைகள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி நிறைய துறைகள் வளர ஆரம்பிக்கும். அக்ரிகல்ச்சர் துறை ஒண்ணு வளர்ந்தது அப்படின்னா, அதை சுத்தி ஒரு 7, 8 செக்டர் பெரிய அளவுல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது கோல்டு செயின், லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் இன்ஃப்ரா, அப்புறம் பார்த்தா எஃப்எம்சிஜி, அப்புறம் எஃப்எம்
ஆட்டோ செக்டர், ஃபெர்டிலைசர் செக்டர் இந்த மாதிரி நிறைய வந்து அது சார்ந்த துறைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அது வந்து அந்த ஒரு 3.5லேருந்து 5% வளர்ந்தது அப்படின்னா, அதெல்லாம் பெரிய வளர்ச்சிக்கான வித்திட்ட மாதிரி. அதே மாதிரி இப்போ டிஃபென்ஸ் துறை பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி ஆட்டோ செக்டரில் இப்போ நம்ம வந்து ஒரு சில இதில் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார்மா ஏற்றுமதி பண்ணுறோம். இது மாதிரி நிறைய துறைகள் வந்து நம்ம ஏற்றுமதியாளராக மாறிட்டு வரோம். அது வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் வந்து இப்போ தற்சமயத்தில் போன வருஷ காலகட்டத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து குறைந்த விலையில் வந்து பெட்ரோல் டீசல் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கினோம். அந்த ரஷ்யா அந்த விலை கம்மியாக இந்த வாங்கின காலகட்டத்தில் இந்தியா வந்து டாலருக்கு பதில் இந்தியா ரூபாயை தான் கொடுத்தாங்க. அந்த ரூபாயெல்லாம் வந்து அந்த ரஷ்யாவுக்கு போகாமல் இந்திய வங்கிகளில் தான் வந்து அந்த ரூபாய் இருக்குது. அதை வந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து வருங்காலங்களில் இந்திய சந்தைகளே வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தயாராகிக்கிட்டு வராங்க. ஸோ அது வந்து அடுத்து வர காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி முதலீடுகள் உள்ளே வரும்போது பெரிய லெவலில் வளர்ச்சியும் இருக்கும். அந்த வளர்ச்சியை வந்து நம்மக்கிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு சில கம்பெனிகள் வரவும் செய்யும். ஸோ அது மாதிரி 2025 காலகட்டத்திலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி நிறைய வந்திருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. அடுத்து வர காலகட்டம் 2026 காலகட்டத்திலையும் வந்து நிறைய இப்போ வந்து இந்த வருடத்தில் 100 வந்ததுன்னா அடுத்து 2024 பெரிய IPO வருஷம் நம்ம சொல்லக்கூடிய வருஷமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3, மாதத்துக்கு 10, 15 வந்து மெயின் IPO வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்புறம் SME IPO வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி IPOஸ் எல்லாம் உங்களுடைய பணத்தை வந்து தேவையில்லாத ஸ்டாக்ஸில் போய் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இனி வருங்காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி வர IPOவில் சில IPO நல்ல IPOவே கூட இருக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து பணம் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்தில் பணம் பண்ணாது, அடுத்து வர IPOs வந்து 3, 4, 5 வருஷத்தில் வந்து பெரிய அளவில் பணம் பண்ணக்கூடிய IPOக்களோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்ட IPO, எந்த IPO, என்ன கம்பெனி, என்ன செக்டர், அந்த செக்டர் துறையில் இவங்களுக்கான வளர்ச்சி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அந்த அந்த IPOs அந்த பங்குகளை முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிப்பாக நமக்கு இருக்க தான் செய்யும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வளர்ச்சி வந்து 7.2% வந்து GDP growth காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6.5லேருந்து 7.5 வந்து growth இருந்தால் பெரிய விஷயம்தான். மற்ற நாடுகள்லாம் வந்து அந்தளவுக்கு growth கிடையாது. இந்தியாவுடைய growth வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இனி நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, எந்த துறை சேர்ந்த பங்குகள், அந்த செக்டரில் யார் ராஜா, எந்த செக்டரில் அந்த ராஜா வந்து எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து ஒரு சம்பாதிச்சு கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அந்த பங்கை வந்து தேர்ந்தெடுக்கிறது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்புறம் வந்து நீங்கள் வாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம வந்து அதில் மட்டும் டெய்லி போய் தொந்தரவு பண்ணணும் அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஃபண்ட் அந்த பங்குகளை ரீஅலோகேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் நம்ம பண்ணாலே போதும். எந்த பங்கு நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது, எந்த வளர்ச்சி இல்லாத பங்கு நம்ம வந்து விற்றுட்டு வேறு பங்குகளை மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் பண்ணாலே போதும். லாங் டைம் க்ரோத் ஸ்டோரிக்கு எப்பயுமே வந்து லாங் டைம் இன்வெஸ்டிங் தான் வந்து ரொம்ப ஒரு நல்லது. நம்ம ஏதோ வாங்குகிறோம் ஏதோ விற்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து லாங் டைமுக்கும் லாங் டைம் ஸ்டோரிக்கும் வந்து நல்லது கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெல்த் கிரியேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். அதில் வந்து நல்ல பங்குகளாக இருக்கணுன்றது முக்கியமான விஷயம். குறைஞ்சபட்சம் ஒரு பங்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அந்த பங்கு கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் இன்வெஸ்டிங் அப்படின்றது. ஸோ நம்ம ஏதோ வாங்கணும், இன்றைக்கி ஒரு 2 வாங்கணும், 5% ஏறிச்சு விற்று வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த பங்குக்கான வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியாது. நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பங்குகளை சொல்லுவேன். நீங்கள் லியூமஸ் ஆட்டோ டெக் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு 2,500 3,000 வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிது. இன்றைக்கி அது 5,800. கியூபிட் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 68 70 கிடைச்ச பங்கு இன்றைக்கி 338. அதே மாதிரி அப்போலோ டிஃபென்ஸ் துறை சேர்ந்த பங்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச பங்கு அது 250 போயிடுச்சு. அதே மாதிரி பாரதீப் பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பங்கு 80 கிடைச்ச பங்கு அதுவும் வந்து ஒரு அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி பல பங்குகள் வந்து நம்ம வந்து விற்ற பங்குகள்லாம் ஒரு பெரிய அளவில் ஏறின பங்குகள். நம்மகிட்ட இருக்கிற பங்குகள் ஏறாது, விற்ற பங்குகள்லாம் ஏறினது இதான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பங்கு வந்து இறங்கியிருக்கும், அது வந்து இறங்கி மேலே போகிறோன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு 10-15% லாபம் கொடுத்துரும், 10-15% வெளில வந்துடும். அது அங்கேருந்து ஒரு 40-50% மேலே போகும். நமக்கு அப்போ தான் பார்த்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி
விற்றத வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நம்ம தப்பு பண்ணுற இடமே அதுதான். ஸோ கீழே இருந்து இறங்கி மேலே ஏற போகிறோன்னு வந்த பங்கை நம்ம வந்து 10% விற்றுருவோம். விற்ற பிறகு அது ஒரு 40% போகும். கீழேருந்து ஒரு 20% நம்ம லாஸ்ட்டில் இருந்திருப்போம். லாஸ்ட்டில் இருந்து ஒரு 40% மேலே பங்கு கிட்டத்தட்ட 60% லாபம் கொடுத்துருவோம் அந்த பங்கு. அது மாதிரி நிறைய மிஸ் பண்ண பங்குகள் நிறையா இருக்கும். உங்ககிட்ட இல்லை, என்கிட்டயும் கூட அந்த மாதிரி நானும் சில பங்குகள் நிறைய தவறு பண்ணியிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தவறு எங்கே பண்ணுறோம் அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். அந்த பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பங்கை நம்ம விற்றுருக்க மாட்டோம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதலீட்டுக்கு பின்னாடியும் அந்த பங்கை வந்து விற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் யோசித்து விற்கிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீட்டாளருக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இனி ஒவ்வொரு வாரமும் அதாவது சனி ஞாயிறுகளில் அது வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. சனி ஞாயிறுகளில் மேக்ஸிமம் ஒரு மதிய நேர காலகட்டத்தில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி இல்லை 5 to 7 அந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த டைமிங் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் அனுப்பலாம் அப்படின்றத, எந்த மாதிரி பங்குகள் நீங்கள் வாங்கலாம், உங்கள்கிட்ட இருக்க பங்குகளை வந்து விற்கலாமா வேண்டாமா அப்படின்ற டிஸ்கஷனை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். அதுக்கான டைமிங் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டைமிங் ஒதுக்கி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பங்குகள் வச்சுருக்கலாமா வேண்டாமான்றதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ நீங்கள் வந்து கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பங்கு வந்து நல்ல பங்கா இல்லையா, இந்த பங்குல முதலீடு பண்ணலாமா இல்லையா அப்படின்றத சனி ஞாயிறுகளில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதுக்கான டைமிங் என்ன அப்படின்றத நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சில நிறைய மெசேஜ் இருந்ததுன்னா என்னால் கவனிக்க முடியல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் இன்னும் சனி ஞாயிறுகளில் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து பகிரப்படும் உங்களுக்கு. தேங்க்யூ.